கொஞ்ச நாள் முன்னாடி தக் லைஃப் ஆடியோ லான்ச் நடந்தது. அதில பார்த்தீங்கன்னா, உலகநாயகன் வந்து ஹிந்திலாம் பேச வரல, பொலிட்டிக்கல் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கிலீஷ்ல பேசணும்னு சொன்னாரு. ஆனா, இப்ப நீங்க சொன்னீங்க, ஆங்கிலத்த விட தமிழ கத்துக்கணும்னு சொல்றீங்க. இல்லம்மா, இது டூரிஸ்ட் ஃபேமிலி. இல்ல, டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு நீங்க தக் தான் லைஃப் இது. நீங்க தான் மேடையில இது பேசுனீங்க. என்னுடைய கருத்து. ம். என் கருத்த தான் நான் சொல்ல முடியும். இது இல்ல. என்னன்னா, ஆங்கிலம் கத்துக்கணும். ஆங்கிலம் கத்துக்க வேணாம்னு சொல்லல. இப்ப நான் என்ன சொன்னேன்னா, அங்க உள்ள மாணவர்கள் ஆங்கிலம் கத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ மறந்துட்டாங்கன்னு சொல்றோம். அதுதான் கமல் சார் தலைவரும் அத தான் சொன்னாரு. ஓகேங்களா? அப்ப அவரும் அத தான் சொன்னாரு. ஆங்கிலம் நீங்க கத்துக்க கூடாதுன்னு சொல்லல. ஆங்கிலம் கத்துக்கோங்க. ஆனா தமிழையும், உங்க கலாச்சாரத்தையும், கல்ச்சரையும் மறக்கக்கூடாது. மொழி தானங்க நம்மள அடுத்து இழுத்துட்டு போ முடியும். நம்ம மொழி அழிஞ்சிருச்சுன்னா ஏன்னா, அ என் கூட வந்த ஒருத்தவரு அவர் பையனோட வந்தாரு. அந்த பையன் இங்கிலீஷ் மட்டும் தான் படிக்கிறான். பேசுறான். என்கிட்ட பேசிட்டே இருந்தான். அவன் எந்த தமிழ் படமும் பார்த்ததில்ல. ஒன்லி இங்கிலீஷ் மட்டும் தான் பேசிட்டு இருந்தான். அப்ப அவர் ஃபீல் பண்ணி சொன்னார், "நாங்க எங்க எங்களோட நாட்ட விட்டு வந்துட்டோம். ஆனால் இவன் வந்து இத தான் கதைச்சு கொண்டு இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இத மட்டும் கதைச்சுட்டு இருக்கான். இங்கிலீஷ் மட்டும் தான் கதைச்சுருக்கான். அடுத்த கல்ச்சர் தெரியலன்னு. அவங்க பார்க்கணும். அவங்களுக்கு ஆல்ரெடி ஆங்கிலம் தெரியுதுல்ல. ஆனா தமிழ் உன்னுடைய மொழிய கத்துக்கோன்னு சொல்றதுக்கான ஒரு விஷயமா தான் நான் நினைக்கிறேன்.